Hey guys, welcome to our channel Vacancy Vibes. Guys, நாம் இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஐஐடிலேருந்து வெளியே வந்திருக்க ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மெட்ராஸ் ஐஐடிலேருந்து என்ன ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்ன்ற போஸ்ட்டுக்கு தாங்க வெளியிட்டிருக்காங்க. இந்த ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா பேசிக் பேவாகவே உங்களுக்கு பர் மந்த் 18,000 கொடுக்குறாங்க, அதாவது 18,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஜி டிகிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சிருந்தாலே போதுங்க, நீங்கள் எலிஜிபிள் தான். வாங்க இந்த வீடியோவில் நம்ம இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வேகன்சி வைப் சேனல் பார்க்குறீங்களா, மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, இல்லைனா லேட்டஸ்ட் ஜாப் அப்டேட் வீடியோவில் மிஸ் பண்ணிவிடுவீங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களுக்கும் இந்த லேட்டஸ்ட் ஜாப் அப்டேட் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்க்கெல்லாம் லைக் போடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு வந்து மோட்டிவேட்டடாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போட. மெட்ராஸ் ஐஐடிலேருந்து வெளியிட்டிருக்க ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு குவாலிஃபிகேஷனாக என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் யூஜி டிகிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் கைஸ். அண்ட் இதுக்கு எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 55% நீங்கள் யூஜி டிகிரியில் எடுத்திருந்தாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 60% மார்க் எடுத்திருந்தாலே போதும், நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் உங்கள் யூஜி டிகிரியில். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பேவை பர் மந்த் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா இந்த ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக நீங்கள் என்னென்ன ஸ்கில் இருந்தால் போதும்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் வேர்டு, எம்எஸ் எக்ஸல், எம்எஸ் பவர் பாயிண்டில் உங்களுக்கு ஸ்கில் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான். இந்த ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. கேட்டகரி வைஸ் பார்த்தோன்னா எஸ்சி எஸ்டிக்கு 30 கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜென்ரல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 28 வயது கொடுத்துருக்காங்க. 30 வயது வரைக்கும் இருக்கவங்க எஸ்சி எஸ்டியில் அப்ளை பண்ணிக்கலாம். ஜென்ரல் கேட்டகரியில் 28 வயது இருக்கிற வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்டிங்கான நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா 10 வேகன்சி கொடுத்துருக்காங்க இந்த ஐஐடி மெட்ராஸ் நிறுவனத்துலேருந்து. இந்த ஜாபுக்கான லாஸ்ட் அப்ளை டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 21 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ குயிக்காக அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க. நாம் இப்போ 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் தான் கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்குள்ளே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட் நீங்கள் கிளிக் பண்ண உடனே அந்த வெப்சைட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு ஐடி போட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு ஐடியை போட்டுக்கோங்க. இல்லைனா புதுசாக நியூ அக்கௌண்ட் லாகின் கொடுத்து பண்ணிக்கலாம் நீங்கள். அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்டாக கூட உங்களோட அப்ளிகேஷன் அவங்களோட அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு நாளைக்கு ஒரு அப்ளிகேஷன் தான் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயும் பண்ண முடியும். உங்களோட வேலிட் இமெயில் ஐடி இருக்கணும் அதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் எடிட் பண்ணவோ இல்லை எதுவும் பண்ண முடியாது ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா. அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் போஸ்ட்டில் உங்களோட அப்ளிகேஷனை சென்ட் பண்ணுறப்போ ஒரு நாளைக்கு 2 அப்ளிகேஷன்லாம் அனுப்பக்கூடாது. மல்டிபிள் அப்ளிகேஷன் அங்கே போச்சுன்னா அது வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க ப்ரொசீஜரில் தான் வந்து படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிஷன் பண்ணிட்டதுக்கப்புறம் அது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களை டெஸ்ட்டுக்கு கூப்பிட்றப்ப அதை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஜாபுக்கு உங்களை எப்படி செலக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ மூலிமா தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டெஸ்ட்டுக்கு வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ கேட்பாங்க. இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க குவாலிஃபிகேஷனாக யூஜி டிகிரி கேட்டிருக்காங்க. அந்த யூஜி டிகிரி கீழவோ இல்லை மேலவோ இருந்தால் உங்களுக்கு வந்து இன்டர்வியூக்கான கால் வராது. ஸோ அந்த யூஜி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூவாக இருந்துச்சுன்னா அவங்களோட இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அந்த இமெயிலுக்கு வந்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்றதை நீங்கள் மெயில் ஐடியில் சென்ட் பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ சரி, ஆஃப்லைன் அப்ளை பண்ணுறப்போ சரி, இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் படித்து பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு டெம்ப்ரவரி ஜாப் தான், கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் எடுப்பாங்க. இதில் வந்து நம்பர் ஆஃப் வேகன்சி உங்களுக்கு 10 வேகன்சி கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா யூஜி டிகிரி தான் கேட்டிருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 55%, ஜென்ரலுக்கு 60% மார்க் இருந்தாலே போதும். 18,000 ரூபாய் சேலரியாகவும் கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து எம்எஸ் வேர்டு, எம்எஸ் எக்ஸல் தெரிஞ்சிருந்தாலே போதும். ஸோ இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்குங்களோ அப்ளை பண்ணிக்கலாம். கைஸ், இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் அப்டேட்டட் ரெஸ்யூம் அண்ட் ஃபோட்டோகிராஃப், உங்களோட ஃபோட்டோ இப்போ கரண்ட்டில் என்ன ஃபோட்டோ இருக்கோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அண்ட் உங்களோட யூஜி டிகிரி 3 இயர்ஸ் யூஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்களா அந்த டிகிரிக்கான சர்டிஃபிகேட், ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபிசிக்கல் காப்பி ஆஃப் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நீங்கள் எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க, எஸ்சி எஸ்டி அதர் ஜென்ரலில் எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்களோ அதோட காப்பி கேட்பாங்க. அண்ட் கேண்டிடேட்ஸ் ஆல்ரெடி ஒர்க்கிங் இன் எனி ப்ராஜெக்ட் ஐஐடி மெட்ராஸ் ஷுட் பிரிங் their no object letter which is signed by the coordinator project. நீங்கள் ஆல்ரெடி மெட்ராஸ் ஐஐடியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நோ அப்ஜெக்ஷன்ஸ் லெட்டர் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
காய்ஸ் நாம் இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஐஐடிலேருந்து வெளிவந்த ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தோம், என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்றது டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த மாதிரியான லேட்டஸ்ட் ஜாப் அப்டேட் வீடியோக்கு நம்மளோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.